ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் அதை பார்த்துருப்போம், அதோட டெஃபினேஷன் பார்த்துருப்போம், அதோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம அதோட யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இண்டக்டன்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு அதோட யூனிட்டு வெபர் ஆம்பியர் இன்வர்ஸ் ஆர் வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ் ஆர் ஹென்ரி. அதாவது 3 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? 1 ஹென்ரி இஸ் ஈக்குவல் டு 1 வெபர் ஆம்பியர் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இதுக்கு 3 யூனிட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த யூனிட் எப்படி வந்தது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்களேன், L இஸ் ஈக்குவல் டு N∅B/I. இந்த ஈக்குவேஷனை நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிரைவ் பண்ணியிருப்போம். அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அந்த டாப்பிக்கில் நம்ம அதை பார்த்துருப்போம். இங்கே L அப்படின்னா இண்டக்டன்ஸ், Nனா நம்பர் ஆஃப் டோன்ஸ், 5Bனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஐனா கரண்ட்டு. இந்த நம்பர் ஆஃப் டோன்ஸ்க்கு யூனிட் இல்லை. ஓகேங்களா? ஃப்ளக்ஸோட யூனிட்டு வெபர், கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பியர். அப்போ இண்டக்டன்ஸ் யூனிட் என்ன வரும்னா வெபர் பர் ஆம்பியர், இல்லை வெபர் ஆம்பியர் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வெபர் ஆம்பியர் இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு L ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் பை di/dt. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிரைவ் பண்ணியிருப்போம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இங்கே எல்னா இண்டக்டன்ஸ், எப்சிலான்னா இஎம்எஃப், டிஐனா சேஞ்ச் இன் கரண்ட்டு, டிடினா டைம். ஓகே, இப்போ இந்த இஎம்எஃபோட யூனிட்டு வோல்ட், கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பியர், டைமோட யூனிட்டு செகண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இண்டக்டன்ஸ் யூனிட் என்ன வரும்னா வோல்ட் டிவைடட் பை ஆம்பியர் பர் செகண்டு. ஓகேங்களா? இந்த செகண்ட் மேலே போயிடும். அப்போ வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டு வெபர் ஆம்பியர் இன்வர்ஸ், ரெண்டாவது யூனிட்டு வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ், மூணாவது ஹென்ரி. ஓகேங்களா? இதை சொன்னது எல்லாமே ஹென்ரி தான். ஹென்ரின்றது ஒரு சயின்டிஸ்ட் நேம், அவரை ஹானர் பண்ண அந்த நேம் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்க போகிறேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் இண்டக்டன்ஸ் mL² T⁻⁻2 A⁻⁻2 இது எப்படி வந்தது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியர். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டோன்ஸு 1, ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 1 வெபர். அப்போ அந்த இடத்துல வந்து L இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும், 1 ஹென்ரி. அதாவது 1 ஹென்ரியை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2 more கொஸ்டின். டிஃபைன் 1 ஹென்ரி. த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் said to be 1 ஹென்ரி if a current of 1 ampere produces unit flux linkage in the coil. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஓகே, இந்த டெஃபினிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், அதாவது அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியர், நம்பர் ஆஃப் டோன்ஸும் 1, ஃப்ளக்ஸ் லிங்கு அந்த ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 1 வெபர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிக்க முடியுதா? அதாவது ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்து, நம்பர் ஆஃப் டோன்ஸும் 1 இருந்து, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் 1 வெபராக இருந்தால், ஓகே, அங்கே இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல போனோம்னாக்கா, 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 1 வெபர் டோன்ஸாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரி. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியரு, ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 1, அதாவது 1 வெபர் டோன்ஸ். ஓகேங்களா? 1 வெபர் டோன்ஸ் அப்படி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது இன்னொரு டெஃபினிஷன் தான். ஓகேங்களா? இதுவும் 1 ஹென்ரி தான். த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் 1 ஹென்ரி இஃப் கரண்ட் சேஞ்சிங் அட் த ரேட் ஆஃப் 1 ஆம்பியர் பர் செகண்ட் இன்டியூசஸ் அண்ட் ஆப்போசிங் இஎம்எஃப் ஆஃப் 1 வோல்ட் இன் இட். ஓகேங்களா? அதாவது இந்த டெஃபினேஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு செகண்டில் நல்லா கவனிக்கணும், ஒரு செகண்டில் 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது.
ஓகேங்களா. ஒரு செகண்டில் 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகும்பொழுது அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆப்போசிங் இஎம்எஃப் 1 வோல்ட்டாக இருந்தால், அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆப்போசிங் இஎம்எஃப் 1 வோல்ட்டாக இருந்தால் அதோட இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரி. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு டெஃபினேஷனையும் நான் திரும்ப ஒரு முறை டிஃபைன் பண்ணட்டுமா? ஓகே பாருங்கள். அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 1 வெபர் டர்ன்ஸாக இருந்தால் அதோட இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரி. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதை பேஸ் பண்ணி வந்த டெஃபினேஷன். சரிங்களா. ரெண்டாவது டெஃபினேஷன் பாருங்கள் இந்த ஈக்குவேஷனுக்கு. சரிங்களா. அதாவது ஒரு செகண்டில் 1 ஆம்பியர் கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆப்போசிங் இஎம்எஃப் 1 வோல்ட்டாக இருந்தால், ஓகேங்களா, 1 வோல்ட்டாக இருந்தால் அதோட இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரி. சரிங்களா. அதாவது டைமும் ஒரு செகண்டு, கரண்ட்டும் 1 ஆம்பியர், ஆப்போசிங் இஎம்எஃப்பும் 1 வோல்ட்டாக இருந்ததுன்னா இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 ஹென்ரியாக இருக்கும். சரிங்களா. இந்த ரெண்டு டெஃபினேஷன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் நம்ம 11th படிச்சிருக்கோம். ஓகேங்களா. டிரான்ஸ்லேஷன் மோஷனில் மாஸ் யார் மெஷர் பண்ணோம்? லீனியர் இனர்ஷியாவை மெஷர் பண்ணோம். அந்த சேம் வேல ரொட்டேஷனல் மோஷன், ஓகேங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யார் மெஷர் பண்ணோம்? ரொட்டேஷனல் இனர்ஷியாவை மெஷர் பண்ணோம். படிச்சிருக்கோம்ல. டிரான்ஸ்லேஷன் மோஷனில் மாஸ் என்ன ரோல் பண்ணுதோ அதே ரோலை ரொட்டேஷனல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பண்ணோம் அப்படி நம்ம 11th படிச்சிருக்கோம். இனர்ஷியானா என்ன? ஜென்ரலாக இனர்ஷியா மீன்ஸ் ஆப்போசிஷன் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். ஓகேங்களா. இனர்ஷியா அப்படின்னாக்கா அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதை ஆப்போசிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியா. சரிங்களா. ஸோ அப்போது அந்த இனர்ஷியா என்ன ரோல் பண்ணுச்சோ அதே ரோலை தான் இண்டக்டன்ஸ் பண்ணோம் சர்க்கியூட்டில். ஓகேவா. மாசும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் மெக்கானிக்கல் மோஷனில் என்ன ரோல் பண்ணாங்களோ அதே ரோலை தான் சர்க்கியூட்டில், ஓகேவா, எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் யார் பண்ணுவா? இண்டக்டன்ஸ். ஓகேங்களா. இனர்ஷியா மீன்ஸ் ஆப்போசிஷன் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். இனர்ஷியா என்ன பண்ணும்? அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறத ஆப்போஸ் பண்ணும். ஓகேவா. அதே மாதிரி தான் இண்டக்டன்ஸும் பண்ணும். அப்போது மெக்கானிக்கல் மோஷனில் மாஸும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் என்ன ரோல் பண்ணாங்களோ அதே ரோலை யார் பண்ணுறான்? இண்டக்டன்ஸ். எங்கே? சர்க்கியூட்டில், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் பண்ணோம். சரியா. நெக்ஸ்ட் இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். when a circuit is switched on, இப்போ எங்கேட ஒரு சர்க்கியூட் இருக்குது, இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டாங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணால் என்ன ஆகும்? இந்த சொலினாய்டு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போது இன்க்ரீஸிங் கரண்ட், ஓகேவா, கரண்ட் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ஓகேவா. ஸோ அப்போ கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆக இன்டியூசஸ் அண்ட் இஎம்எஃப். இங்கே என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஏன்? கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆக அங்கே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகேங்களா, ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் தான். கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேங்களா. நமக்கு நல்லாவே தெரியும் அது ஆப்போசிங் இஎம்எஃப். அதை யார் உருவாக்குனாங்களோ, அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஓகேவா. அப்போ அந்த இஎம்எஃப் யார் ஆப்போசஸ் பண்ணோம்? ஆப்போசஸ் த க்ரோத் ஆஃப் கரண்ட் இன் எ சர்க்கியூட். ஓகேவா. இப்போ இந்த சர்க்கியூட்டில் மட்டும் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா, சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டு கான்ஸ்டன்ட் கரண்ட்டாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறலை அப்படின்னாக்கா ஃப்ளக்ஸே இல்லை. ஃப்ளக்ஸ் இல்லை அப்படின்னாக்கா இஎம்எஃப் 0. ஓகேவா. அப்போ இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆக யார் காரணம்? இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த கரண்ட்டு தான். அப்போ இங்கே கரண்ட்டு அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாச்சுன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் அதிகமாச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் யாருக்கு அகென்ஸ்டாக இருக்கும்? அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். அந்த கரண்ட்டை ஆப்போசஸ் பண்ணோம். ஓகேங்க. பாருங்களேன், கரண்ட்டு எந்த பக்கம் போகுது? சர்க்கியூட்டில் கிளாக் வைஸ். ஆப்போசிங் இஎம்எஃப் பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா. அப்போ இங்கே பாருங்கள், இந்த கரண்ட்டும் இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் இங்கே உருவான அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே ஆப்போசஸ் பண்ணுது. சரி, ஓகே. இது ரெண்டாவது கேஸ். இப்போ இந்த ரெண்டாவது கேஸில் நம்ம சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிட்டோம். ஓகேவா. அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்? கரண்ட்டு கம்மியாகும். கரண்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ இங்கே கரண்ட்டு கம்மியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாச்சுன்னா, ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கம்மியாகும்.
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கம்மியானாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும் ஓகேவா. ஏன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும், ஃப்ளக்ஸ் அதிகமாகலாம் ஃப்ளக்ஸ் கம்மியாகலாம் ஓகேவா. ஆக மொத்தத்தில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும் ஓகேவா. இப்போ இந்த ரெண்டாவது கேஸில் கரண்ட்டு கம்மியாகுது, அதனால் ஃபீல்டு கம்மியாகுது, அதனால் ஃப்ளக்ஸ் கம்மியாகுது. அப்போ ஃப்ளக்ஸ் கம்மியாச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும் ஓகேவா. இப்போ இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இது என்ன பண்ணும், அதை யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கும் ஓகேவா. இப்போ இது யார் உருவாக்குனா, இங்கே கம்மியாகக்கூடிய இந்த கரண்ட்டு ஓகேங்களா, இங்கே கம்மியான இந்த கரண்ட்டு தான் என்ன பண்ணுச்சு, இந்த இஎம்எஃப்பை இன்டியூஸ்டு பண்ணுச்சு. அப்போ இந்த இஎம்எஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கரண்ட்டு கம்மியாகிறத ஆப்போசிஸ் பண்ணோம் ஓகேவா. அதாவது அதுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கரண்ட்டு கம்மி ஆகாத மாதிரி என்ன பண்ணாதாங்க பார்த்துக்கோம் ஓகேவா. அப்போ இங்கே கரண்ட்டு கம்மி ஆகாது. ஏன், இஎம்எஃப் என்ன பண்ணும், கரண்ட்டு கம்மி ஆகிறதுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல கரண்ட்டு அதிகமாகுது, இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன பண்ணும், கரண்ட்டு அதிகமாகிறதுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். இங்கே கரண்ட்டு கம்மியாகுது, இன்டியூஸ்டு இஎம்எஃப் கரண்ட்டு கம்மியாகிறதுக்கு அகென்ஸ்டாக இருக்கும் ஓகேவா. அப்போது சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் ஆப்போசஸ் எனி சேஞ்ச் இன் கரண்ட் and tries to maintain the original state ஓகேவா. அப்போ அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கரண்ட் அதிகமாச்சுன்னா அதுக்கு ஆப்போசிஸாக இருந்து கரண்ட்டை கம்மி பண்ண ட்ரை பண்ணும் ஓகேங்களா. சப்போஸ் கரண்ட்டு கம்மியாகுதுன்னா அதுக்கு அகென்ஸ்டாக இருந்து கரண்ட்டு கம்மியாகாதவாறு என்ன பண்ணும், அதிகமாக ட்ரை பண்ணும் ஓகேவா. ஆக மொத்தத்தில் அது ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருக்குது, அது அப்படியே என்ன பண்ணும், மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம்னா இதோட சிக்னிஃபிகன்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா. அப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் கரண்ட் அதிகமாகும் போது உருவாச்சு ஓகேங்களா. அதாவது கரண்ட் அதிகமாகுது, அதனால் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருந்தால் அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் கரண்ட் அதிகமாகாத மாதிரி கம்மி பண்ண ட்ரை பண்ணும் ஓகேவா. சில டைமில் கரண்ட்டு கம்மியாகும், கரண்ட்டு கம்மியானாலும் இன்டியூஸ்டு இஎம்எஃப் உருவாகும். அப்போ அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் கரண்ட்டு கம்மியாகாத மாதிரி என்ன பண்ணும், அதிகமாக ட்ரை பண்ணும் ஓகேவா. ஸோ ஆக மொத்தத்தில் எப்பவுமே அகென்ஸ்டாக இருக்கும். இதுதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஓகேம்மா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.